ஓம் சாந்தி. நாம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்ற ஆத்மா. நாம் அதிகாரி ஆத்மா. நாம் ஞானம் நிறைந்த ஆத்மா. இந்த பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கின்றார். இவருடைய புருவ மத்தியில் சத்குரு வீற்றிருக்கின்றார். அவர்தான் குழந்தைகளாகிய நமக்கு சத்கதி கொடுக்கின்றார். இந்த சமயத்தில் நாம் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாகி இருக்கின்றோம். தந்தை நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது விடுவிக்கின்றார். சில சமயங்களில் புயல் வீசும், சில சமயங்களில் பஞ்சம் ஏற்படும். பிறகு இயற்கை மூலமாக நமக்கு அடிமையாகும் அளவு நாம் எஜமான் ஆகிவிடுகின்றோம். இயற்கை முழுமையாக மாயையின் சண்டையும் ஏற்படுவது கிடையாது. பரம தந்தை, பரம ஆசிரியர் உலகின் முதல் இடை கடையின் ரகசியத்தையும் நமக்கு புரிய வைக்கின்றார். சத்குருதான் சத்கதி அளிக்கின்றார். நாம் பரம தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கின்றோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதற்காக. சத்தியுகம் சிவாலயமாகும். ஏனெனில் அது சிவ தந்தையால் உருவாக்கப்பட்டதாகும். இப்போது நாம் சத்குருவின் தர்பாரில் அமர்ந்திருக்கின்றோம். தந்தை அமைதியின் கடலானவர். அந்த தந்தை வரும்போது அமைதியின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். மேலும் வழி காட்டுகின்றார். நாம் இப்போது சங்கமிகத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் எனும்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கின்றது. இப்போது நாம் புத்திசாலிகளாக ஆகியிருக்கின்றோம். நாம் அனைவரும் தேகதாரிகள். தந்தை விசித்திரமாக இருக்கின்றார். அவர் ஒருபோதும் சித்திரத்தை தாரணை செய்வதில்லை. இப்போது நாம் நம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு நமது சுகதாமத்திற்கு மீண்டும் வருவோம். இப்போது நாம் புதிய உலகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் நமது ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கல்ப கல்பத்திற்கும்
ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக தந்தை வருகின்றார். இது ஆன்மீக பல்கலைக்கழகமாகும். புதிய உலகில் பதவி அடைவதற்கான முழுமையான ஆதாரம் இந்த படிப்பில் இருக்கின்றது. இது ஆன்மீக பல்கலைக்கழகமாகும். புதிய உலகில் பதவி அடைவதற்கான முழுமையான ஆதாரம் இந்த படிப்பில் இருக்கின்றது. தந்தை இந்த படிப்பின் மூலம் நம்மை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார். இந்த சமயம் நாம் குறிப்பாக இறப்பதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் எந்த அளவு நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு பாவங்கள் அழிந்து விடுகின்றது. இங்கே அனைவரும் மாயைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். நாமோ மாயையை அடிமையாக்குகின்றோம். நாம் ஒரேடியாக பாரிஜாத மலராக ஆகிவிடுகின்றோம். பாரிஜாத மலராக ஆகிவிடுகின்றோம். சத்கதி என்பது வீட்டிற்கு திரும்பி செல்வதாகும். 5000 வருடங்களில் தந்தை ஒரே ஒரு முறைதான் வந்து படிப்பிக்கின்றார். பிராமணன் என்றால் அதிகாரி ஆத்மா. ஒருபோதும் எதற்கும் அடிமையாக முடியாது. சுபாவம் என்றால் தனக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஆன்மீக உணர்வுடன் இருப்பதாகும். அனாதி ஆதி சம்ஸ்காரங்களின் நினைவின் மூலம் பலவீன சம்ஸ்காரங்களும் எளிதாக மாறிவிடுகின்றது. ஒருநிலைப்படுத்தும் சக்தியானது அடிமை நிலையை மாற்றி அதிகாரி நிலை என்ற இருக்கையில் செட்டாகி விடுகின்றது. இப்போது நாம் தந்தை சொல்வதை மட்டுமே கேட்கின்றோம். மேலும் சரி எது என தீர்மானிக்கின்றோம். சரியானவரைத்தான் நினைவு செய்கின்றோம். சரியற்ற விஷயங்களை கேட்காமலும் பேசாமலும் பார்க்காமலும் இருக்கின்றோம். படிப்பை நல்ல விதமாக படித்து ராஜாக்களுக்கு ராஜாவாக நாம் ஆகின்றோம். இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தில் தன்னை தற்காலிக மாணவர் என புரிந்து கொள்கின்றோம். ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா நாம். கோபம் மிகப்பெரிய எதிரி என புரிந்திருக்கும் ஞானம் நிறைந்த ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.